மிராக்கிள்ஸ் இயற்கையான அரோமா ஆயில்களை கொண்டு தயாரிக்கப்படுகிறது. தூக்கமின்மை, மன அழுத்தம், எதிர்மறை எண்ணங்கள் போன்ற மனநல பிரச்சனைகள், உடல்வலி, தலைவலி போன்ற உடல்நல பிரச்சனைகள், ஆன்டி ஏஜிங், முடிவுதிர்வு, பொடுகு, வெண்புள்ளி, சரும பிரச்சனைகள் போன்ற அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வளிக்கிறது. அரோமா மிராக்கிள்ஸ். சார், விஜய் அவர்கள் முதல் முறையா சட்டசபையில இருக்காங்க. ஒரு வகையில எல்லாருமே ரொம்ப சந்தோஷப்பட்டுட்டு ரொம்ப குஷியில இருந்தாலும் சட்டசபையில அவங்க இருக்கிறத பார்க்கும்பொழுது ஐயோ விஜய் கரெக்டா பண்ணிடுவாங்களா, கரெக்டா பேசிடுவாங்களா அப்படின்ற ஒரு பயம் எல்லாருக்குமே இருந்துச்சுன்னு சொல்லணும். ஆஸ் ஒரு விமர்சகரா உங்களுக்கு அதை பார்க்கும்பொழுது உங்களுக்கு எப்படி இருந்தது சார்? ரொம்ப வெளிப்படையாக சொல்லணும் அப்படின்னா, தனிப்பட்ட முறையில் எனக்கு ஒரு மிகப்பெரிய மகிழ்ச்சியாக இருந்தது அந்த காட்சியை பார்க்கும்போது. என்ன காரணம் அப்படின்னா, எல்லாருக்கும் தெரியும், விஜய் அவர்கள் நமக்கு நீண்ட நாள் நண்பர். அவருடைய முதல் படத்திலிருந்தே அவருடைய நண்பர். ஸோ அந்த அடிப்படையில் நாம் பார்த்து திரையுலகில் வளர்ந்த ஒரு நட்சத்திரம் இன்றைக்கு முதலமைச்சராக சட்டசபையில் இருக்கிற அந்த காட்சிங்கிறது நிஜமாகவே ஒரு பெருமகிழ்ச்சியை கொடுத்தது. அதில் எந்த மாற்றமும் இல்லை. அதே நேரம் நீங்கள் சொல்கிற மாதிரி இவர் ஒரு முதலமைச்சர் பணியை சிறப்பாக எந்த பதட்டமும் இல்லாமல் செஞ்சு முடிக்கணுமேங்கிற கவலையும் ஏற்பட்டது. இப்போ இந்த ஃபீலிங் எனக்கு ஏற்பட்டது அப்படின்னா, அது அந்த எண்ணம் நியாயமானது. என்னென்னா, நம்ம அவரோட பழகியிருக்கோம். இப்போ நம்ம அவரை அந்த இடத்துல பார்க்கும்போது நமக்கு இந்த மாதிரிலாம் ஒரு எண்ணம் வர்றதுங்கிறது ஒரு இயல்பு தான். ஆனால் நீங்கள் சொன்ன மாதிரி இந்த எண்ணம் அந்த காட்சியை பார்த்த எல்லாருக்குமே ஏற்பட்டதுங்கிறது தான் மிகப்பெரிய ஆச்சரியம். அப்போ என்ன அர்த்தம் அப்படின்னா, எல்லாருடைய மனதிலுமே தங்கள் வீட்டு பிள்ளையாக விஜய் அவங்க மனசில் இடம் பிடிச்சிருக்கிறார் அப்படிங்கிறது தான். இப்போ நம்ம வீட்டில் நம்ம அண்ணனோ தம்பியோ மகனோ ஸோ இப்படி ஒரு இடத்துக்கு போகும்போது அவன் கரெக்டாக பண்ணிடணும், எதுவும் சொதப்பிடக்கூடாது, எல்லாம் நல்லபடியாக நடக்கணும்னு எல்லாரும் எப்படி பரிதவிப்பார்களோ அந்த மாதிரி விஜய்க்காக ஒவ்வொருத்தரும் பரிதவிச்சிருக்காங்க. அப்படின்னா அதுக்கு காரணம் ஒவ்வொரு குடும்பத்தின் பிள்ளையாக விஜய் இருக்கிறார் அப்படிங்கிறது தான் முக்கியமான விஷயம். அண்ட் அதுலேயும் ஒரு சிலர் எப்படிடா ஏதாவது கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ணிட்டு இருந்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா இபிஎஸ் வணக்கம் வச்சாங்க, ஆனால் விஜய் அவர்கள் திருப்பி வணக்கம் வைக்கல அப்படின்னு சொல்லி ஒரு பக்கம் பேசினாங்க. அதே சமயம் உதயநிதி அவர்கள் விஜய் அவர்களுக்கு வணக்கம் வைக்காமலே போயிட்டாங்க அப்படிங்கிறதெல்லாம் பேசப்பட்டுச்சு சார். ஒரு ஆக்டருக்கு அந்த மரியாதை கொடுக்கணுமா அப்படிங்கிறத தாண்டி ஒரு சிஎம் போஸ்ட்ல இருக்கும்பொழுது உதயநிதி அவர்கள் அவங்கள மதிச்சு ஒரு வணக்கம் சொல்லி இருந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லி கூட சொல்லிட்டு இருக்காங்க சார். அதாவது இந்த பதவியேற்பு வைபவத்தில் நாம் பார்த்த பல காட்சிகள் ஒவ்வொருத்தருடைய மன அளவை நமக்கு காட்டிடுச்சு. இப்போ உதயநிதி எடுத்துக்கிட்டிங்கன்னா, எனக்கு தெரிஞ்ச உதயநிதியும் நமக்கு தனிப்பட்ட முறையில் நல்லா தெரியும். அவர் உண்மையிலே ஒரு டவுன் டு எர்த்து தான், ரொம்ப எளிமையானவர் தான். உதயநிதி மீது நம்ம பெரிய அளவுலலாம் விமர்சனம் வைக்க முடியாது. அப்படிப்பட்ட உதயநிதி அவர் எதிர்க்கட்சி தலைவராக பொறுப்பு வகிக்கிறாரு. எம்எல்ஏவாக பதவி ஏற்கும்போது முதலமைச்சருக்கு வணக்கம் சொல்கிறதுங்கிறது ஒரு மரபு, ஒரு அடிப்படை பண்பு தான். ஆனால் அவர் அந்த பக்கமே திரும்பாமல் அப்படி வந்ததுங்கிறதுலாம் உண்மையிலே நமக்கே ஒரு நெருடலாக இருந்தது. அதுக்கப்புறம் விஜய் அவர்கள் எம்எல்ஏவாக பதவியேற்கும் போது இவர் வேறு எங்கேயோ பார்க்குறாரு. ஆனால் அதுவும் பார்த்திங்கன்னா, நீங்கள் தொலைக்காட்சி நேரலையில் பார்க்கும்போது அவருடைய முகத்தை அப்படியே ரவுண்ட் பண்ணி காட்டுற மாதிரியான ஒரு நிலைமையெல்லாம் வந்தது. இதெல்லாம் கொஞ்சம் தவிர்த்திருக்கலாம். அதுக்கப்புறம் நீங்கள் சொன்ன மாதிரி எடப்பாடி அவர்கள் விஜய் அவர்களுக்கு வணக்கம் வைத்து அவர் பதில் வணக்கம் சொல்லலை அப்படின்னு இந்த பல பேர் விமர்சிக்கிறாங்க. நீங்கள் நல்லா கவனித்து பார்த்தீங்கன்னா தெரியும், எடப்பாடி அவர்கள் ஒரு ஃப்ராக்சர் ஆஃப் செகண்ட்குள்ளே அப்படி அப்படி வணங்கி அப்படி எடுத்துருவார். அந்த நேரம் பார்த்திங்கன்னா விஜய் எடப்பாடியை பார்க்குற மாதிரி இருக்கும், ஆனால் அவருடைய பார்வை வேற ஒரு இடத்துல இருக்கும். அதனால் அதை அவர் கவனிக்கலை. அப்புறம் எடப்பாடியை இவர் அவமானப்படுத்திட்டாரு என்று சொல்கிறவர்கள் ஒரு விஷயத்தை யோசிச்சு பாருங்க. எடப்பாடி அவர்கள் மீது விஜய்க்கு என்ன கோபம், என்ன காழ்ப்புணர்ச்சி, அதுக்கு ஏதாவது காரணம் இருக்கா? ஒன்றுமே கிடையாது. நம்ம எல்லாருக்கும் தெரியும், பிரச்சாரத்தில் கூட எடப்பாடி அவர்கள் விஜய் குறித்து தரக்குறைவாகலாம் எந்த விமர்சனமும் பண்ணலை. ஏன்னா ரொம்ப டீசெண்டாக ஒரு பேட்டியில் கூட சொன்ன அப்படி மயிலிறகால் வருடுற மாதிரி தான் அவருடைய விமர்சனமே இருந்தது. ஸோ அந்த அளவுக்கு ஒரு நாகரிகமாக தன்னை குறித்து பிரச்சாரம் பண்ண எடப்பாடி மீது விஜய் கோபப்படுவதற்கு என்ன லாஜிக் இருக்குது? ஒன்றுமே கிடையாது. எல்லாத்துக்கும் மேலே விஜயை தரக்குறைவாக விமர்சித்த சீமான் வீட்டுக்கே போய் அவர் மீது அன்பு செலுத்துகிற நபர் தான் விஜய்.
அவர் எப்படி வந்து எடப்பாடியை வந்து நிராகரிச்சிருப்பார், எப்படி புறக்கணிச்சிருப்பார்? அண்ட் அதே சமயம் அரசியல் ஒரு கடந்த கொஞ்சம் வருஷங்கள்ல பாத்தீங்கன்னா எந்த அரசியல் தலைவர்களும் பண்ணாத ஒரு விஷயத்தை விஜய் அவர்கள் வந்து முன்னெடுத்து வச்சிருக்காங்க. அதாவது பதவி ஏற்றதுக்கு அப்புறம் எல்லா தலைவர்களையும் போய் பார்த்து அவங்க கிட்ட வந்து ஒரு விஷஸ் வந்து வாங்கிட்டு வந்தாங்கன்னு சொல்லணும். அதுலயும் குறிப்பா பாத்தீங்கன்னா இபிஎஸ் அவர்கள் கிட்ட வந்து விஷ் வாங்கல அப்படிங்கறதையும் வந்து தனிப்பட்ட முறையில் எல்லாரும் சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ அந்த ஒரு விஷயத்துக்கு என்ன சொல்லணும்? அதாவது பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டு அரசியலில் பார்த்தீங்கன்னா ஒரு நாகரிக அரசியலை தொடங்கி வச்சிருக்கார் விஜய். அதை வந்து நம்ம மறுக்கவே முடியாது. அண்ணாவுக்கு பிறகு இப்படி வந்து மற்ற கட்சி தலைவர்களை தேடி சென்று வாழ்த்து பெற்றது வந்து விஜய் அவர்கள் தான். அதுதான் உண்மையும் கூட. அதே நேரம் நீங்கள் சொல்கிற மாதிரி இப்போ ஏன் எடப்பாடியை பார்க்கல அப்படின்னா, எனக்கு தெரிஞ்சு இன்று அல்லது ஓரிரு நாட்களில் எடப்பாடி அவர்களையும் பிரேமலதா ராமதாஸ் போன்றவர்களையும் அவர் சந்திப்பார் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அப்புறம் எல்லாருக்கும் ஒரு கேள்வி இருக்கும், ஸ்டாலினை சந்தித்தார், வைகோவை சந்தித்தார், அடுத்து எடப்பாடியை தானே சந்திச்சிருக்குன்னு எதுக்கு அன்புமணி சீமான்னு போனாருன்னு ஒரு கேள்வி இருக்கும். நீங்கள் நல்லா யோசித்து பார்த்தீங்கன்னா வைகோ அவர்கள் வீட்டுக்கு போகும்போதே கிட்டத்தட்ட ஈவினிங் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் அவர் வீட்டுக்கு செல்கிற நேரம் தான். அவர் என்ன நினச்சார் அப்படின்னா, வீட்டுக்கு போகிற வழியில் தான் அன்புமணி வீடு சீமான் வீடு இருக்குது. அதனால் போகிற வழியில் இவங்க 2 பேரையும் பார்த்துட்டு போயிட்டோம்னா ஒரு வேலை முடிஞ்சிடும். அடுத்த நாள் வந்து மற்றவர்களை சந்திக்கலாங்கிற திட்டத்தில் கூட அவர் பண்ணியிருப்பாருன்னு நினைக்கிறேன். எடப்பாடி அவர்களையும் பிரேமலதா அவர்களையும் சந்திப்பதற்கு வாய்ப்பு இருக்குது. இன்னும் சொல்லப்போனால் ராமதாஸ் அவர்களையும் கூட விஜய் சந்திப்பதற்கு வாய்ப்பு இருக்குது. இன்னொன்று பார்த்திங்கன்னா, இப்போ வாழ்ந்து கொண்டிருக்கிற தலைவர்களை சந்தித்தா மட்டும் போதாது. எனக்கு தெரிஞ்சு பார்த்திங்கன்னா, நீங்கள் பெரியார் நினைவிடத்துக்கு போனீங்க, அதேமாதிரி அண்ணா, எம்ஜிஆர், கலைஞர், விஜயகாந்த், காமராஜர் நினைவிடங்களுக்கு சென்றும் வந்து நீங்கள் ஒரு அஞ்சலி செலுத்தினீங்கன்னா அது ரொம்ப சிறப்பாக இருக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் சட்டசபையில பாத்தீங்கன்னா தாவேகால இருந்து கீர்த்தனான்னு சொல்லிட்டு ஒரு வேட்பாளர் வந்து அவங்க வந்து பாத்தீங்கன்னா அவங்களோட வின்னிங் சர்டிபிகேட்டை வந்து மறந்துட்டு வந்துட்டாங்க அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க சார். அதாவது ஒரு வின் பண்ண சர்டிபிகேட் வச்சு தான் அவங்க வந்து பதவி ஏற்கிற ஒரு விஷயமே நடக்க போகுது. அப்படி இருக்கும்பொழுது அந்த ஒரு விஷயத்தை மறந்துட்டு வந்துட்டாங்க அப்படின்னு சொல்றது வந்துட்டு ஏற்கக்கூடியதா இல்லை அப்படின்னு சொல்லி நிறைய பேர் வந்து கிரிட்டிசைஸ் பண்றாங்க. அந்த ஒரு விஷயத்தை இல்லை, அதை விமர்சனம் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. மறதிங்கிறது எல்லாருக்கும் உள்ளது தான். ஒருவேளை நம்ம ஹேண்ட்பேக்கில் எடுத்து வச்சிட்டோன்னு நினச்சிட்டு கூட அவங்க வந்திருக்கலாம். அதனால் அது ஒரு பெரிய குற்றமாக நான் விமர்சிக்க வேண்டிய அவசியம் இல்லை. பட் அதே நேரம் அந்த கீர்த்தனா மீது நமக்கு வந்து ஒரு சின்ன சந்தேக பார்வை ஒன்று இருக்குது. அதுதான் முக்கியம். அவர் வந்து ஏற்கனவே பார்த்திங்கன்னா பிரசாந்த் கிஷோருடைய ஐபேக்கில் ஒர்க் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சபரீசனுடைய பெண் மீடியாவிலையும் ஒர்க் பண்ணியிருக்காங்க. அது இல்லாமல் அவர் மோடி ஆதரவாளராக இருக்கிறார் அப்படிங்கிறது நமக்கு கிடைத்த செய்தி. ஸோ அப்படிப்பட்ட ஒரு பெண்ணுக்கு வந்து நீங்கள் திடீர்னு வந்து ஒரு எம்எல்ஏ வாய்ப்பு கொடுக்குறீங்க, அவங்க ஜெயிக்கிறாங்க, ஜெயித்த உடனே அவங்கள அமைச்சர் பதவியிலையும் அமர வைத்திருப்பது அப்படிங்கிறது ஒரு சின்ன நெருடலாக இருக்குது. ஏன்னா பல பேர் பாஜகவிலேருந்து இங்கே வந்திருக்காங்க, அவர்களுக்கு நீங்கள் வாய்ப்பு கொடுத்தீங்க. இப்போ பாஜக ஆதரவு நிலைப்பாட்டில் இருக்கிற ஒரு பெண்ணுக்கு அமைச்சர் பதவி அப்படிங்கிறது கொஞ்சம் உறுத்தலாக இருக்குது நமக்கு. உதயநிதி அவர்களுக்கு வந்துட்டு எதிர்க்கட்சி தலைவர் அப்படிங்கிற ஒரு போஸ்ட் கொடுத்ததுக்கு வந்துட்டு திமுகல இருந்து சில பேர் வந்து ஒரு ஒரு கமெண்ட் பண்றாங்கன்னு கூட சொல்லலாம் சார். என்னன்னா ஜஸ்ட் பிகாஸ் அவங்க வந்து ஒரு டெபுட்டி சிஎம்மா இருந்ததுனால எதிர்க்கட்சி தலைவரா ஒரு போஸ்ட் அவங்களுக்கு கொடுத்துருக்காங்களோ இல்லை எங்ககிட்ட எதுவுமே வந்து ஆலோசிக்கல அப்படின்னு சொல்லி நிறைய பேர் வந்து சொல்றாங்க சார். ஸோ அந்த விஷயத்துக்கு என்ன சொல்லணும்னு நினைக்கிறேன்? அதாவது திமுகவில் உதயநிதிக்கு கொடுக்கப்படுகிற முக்கியத்துவம் எல்லாருக்கும் தெரியும். ஏன்னா சமீபத்தில் அரசியலுக்கு அழைத்து வரப்பட்ட உதயநிதிக்கு உடனடியாக வந்து அவர் சட்டமன்ற தேர்தலில் போட்டியிடுற வாய்ப்பு கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் அமைச்சர் பதவி, அதுக்கப்புறம் துணை முதலமைச்சர். இன்றைக்கு அவர்கள் வெற்றி வாய்ப்பை இழந்து ஸ்டாலினும் தோற்றதால் அவர் வந்து எதிர்க்கட்சி தலைவராக ஆக்கியிருக்காங்க. எல்லாத்துக்கும் மேலே இது எதிர்பார்த்த ஒன்று தான். என்னென்னா இப்போ எதிர்க்கட்சி தலைவருங்கிறது சாதாரணம் இல்லை. இப்போ முதல்வருக்கு அடுத்து ஒரு அமைச்சருக்குரிய அந்த புரோட்டோக்கால் படி ஒரு எதிர்க்கட்சி தலைவருக்கு அப்படி ஒரு அந்தஸ்து இருக்குது. ஏன்னா அவருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு அரசு வாகனம் இருக்குது, பாதுகாப்பு இருக்குது, இந்த மாதிரி பல விஷயங்கள் இருக்குது. அது வந்து ஒரு பெரிய அந்தஸ்து, கிட்டத்தட்ட ஒரு மினிஸ்டர் மாதிரி. இப்போ யோசிச்சு பாருங்கள், இப்போ உதயநிதிக்கு இந்த பதவியை கொடுக்காம கேஎன் நேருவுக்கு கொடுக்குறதா வச்சுக்குவோம் ஒரு பேச்சுக்கு. அப்போ வருகிற 5 வருடம் முழுக்க பார்த்தீங்கன்னா பத்திரிகை ஊடக செய்திகளில் கேஎன் நேரு பேர் தான் இருக்கும். எதிர்க்கட்சி தலைவர் கேஎன் நேரு என்ன சொன்னார் தெரியுமா, எதிர்க்கட்சி தலைவர் கேஎன் நேரு இப்படி பேசினார், எதிர்க்கட்சி தலைவர் கேஎன் நேருன்னு இருக்கும். உதயநிதி குறித்து எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா சேப்பாக்கம் தொகுதி எம்எல்ஏ உதயநிதியும் கலந்து கொண்டார்னு போகிற போக்கில் அவர் பேர் இருக்கும். அதை வந்து ஸ்டாலின் விரும்புவாரா? என்ன உதயநிதியை
திமுகவின் தலைமை பதவிக்கும் எதிர்காலத்தில் திமுக வெற்றியடைந்தால் முதலமைச்சர் பதவிக்கும் முன்னிறுத்தப்பட வேண்டிய ஒருத்தரை எப்படி வெறும் எம்எல்ஏவாக இருக்க வைப்பாங்க? அப்போ எதிர்க்கட்சி தலைவருங்கிற அந்த இடத்துக்கு தானே அவர் கொண்டு வருவாங்க. இது எல்லாருக்கும் தெரிந்த விஷயம் தானே. அதுக்கு திமுகவில் இருக்க எல்லாருமே ஒத்துக்கிட்டு இருந்திருக்கணும் இல்லையா சார்? இதுவரைக்கும் நடந்ததெல்லாம் திமுகவில் இருக்கிற உறுப்பினர்களின் ஒப்புதலோடு நடந்ததா அல்லது நிர்வாகிகளின் ஒப்புதலோடு நடந்ததா? அது கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா அவர்கள் முடிவெடுப்பார்கள், அங்கே இருக்கிற ஆமாம் சாமிகள் தலையாட்டுவார்கள். இதுதான் காலங்காலமாக நடக்கிறது. அப்புறம் இதுக்கு மட்டும் எதுக்கு ஒப்புதல் கேட்கணும்? அண்ட் சட்டசபையில பாத்தீங்கன்னா உதயநிதி அவர்கள் வந்து விஜய் அவர்களை பெருசா மதிக்காம வீட்டுக்கு வரும்போது வெளியில வரைக்கும் வந்து கூட்டிட்டு போறதை வந்து பார்க்கும்போது சிலர் என்ன சொல்றாங்கன்னா, வீட்டுக்கு வந்திருக்காங்க அதனால அவங்க போய் கூப்பிட்டுட்டு வராங்க அப்படின்னு சொல்றாங்க. இன்னொரு பக்கம் வந்துட்டு சரி எதுக்கு இவங்களுக்குலாம் வந்து சரி ஏதாவது ஒரு கான்ட்ரவர்சியல் உருவாக்கிக்கிட்டு சரி வந்தவங்கள வணக்கம் சொல்லிட்டு முடிச்சிடலாம் அப்படிங்கிறதுக்காகவும் வந்து சொல்றாங்க சார். ஸோ நீங்க எப்படி பாக்குறீங்க சார் இந்த விஷயத்தை? இல்லை, அது எதற்காக அப்படியெல்லாம் பண்ணாருங்கிறது அவருக்கு தான் தெரியும். பட் அதே நேரம் நீங்கள் சொன்ன மாதிரி சட்டசபையில் வந்து முதலமைச்சர் விஜயை வந்து அவர் கண் கொண்டு கூட பார்க்கல. அந்த ஒரு குறைந்தபட்ச அந்த ஒரு மரியாதை கூட அவர் கொடுக்கல. அதே நேரம் வீடு தேடி வந்த ஒருத்தரை நீங்கள் அப்படிலாம் ரியாக்ட் பண்ணிட முடியாது. இப்போ நம்ம நார்மலாகவே சொல்லுவாங்கள்ல, எதிரியே வீடு தேடி வந்தாலும் வரவேற்பது தான் தமிழ் பண்பாடு, தமிழ் பண்புலாம் நம்ம சொல்லுவோம். அதுக்கடுத்து உதயநிதிக்கும் விஜய் அவர்களுக்கும் நீண்ட நாட்களாகவே நட்பு இருக்குது. இப்போ ஒரு அரசியல் ரீதியாக ரெண்டு பேரும் எதிர் துருவத்தில் இருப்பதால் அவர்களுக்குள் பார்த்திங்கன்னா அந்த ஒரு நட்பு முறிஞ்சிருக்கலாமே தவிர ஒரு நீண்ட நாட்களாகவே நட்பு உண்டு. உதயநிதி வந்து விஜயை வந்து அண்ணேன்னு தான் கூப்பிடுவார். அந்தளவுக்கு அவங்களுக்குள்ள ஒரு நெருக்கமும் உண்டு. எல்லாத்துக்கும் மேலே இப்போ நாம் வந்து தோத்துட்டோம், ஆனாலும் நம்ம வீடு தேடி ஒருத்தர் வந்து நம்மகிட்ட வாழ்த்து பெறுகிறாரே அப்படிங்கிற விஷயம் வந்து அவங்கள மனசை கூட மாற்றிருப்பதற்கு வாய்ப்பு இருக்குது. பட் என்ன இருந்தாலும் அது பற்றி ஒரு நாகரிக அரசியலுக்கான ஒரு முதல் படியாக நம்ம பார்க்கணும். அதுக்குள்ளார போய் நம்ம வேறு எந்த விமர்சனமும் வைக்க வேண்டியது இல்லைன்னு நினைக்கிறேன். அண்ட் வைகோ அவர்கள் வந்து ஒரு விஷயம் சொல்லியிருக்காங்க என்னன்னா, இத்தனை காண்டு ஆழத்துல இத்தனை நாள் நான் அரசியல்ல இருக்கேன், எந்த ஒரு சிஎம் எந்த ஒரு போஸ்டிங்ல இருக்க யாருமே என் வீட்டுக்கு வந்தது கிடையாது. முதல் முறையா ஒரு சிஎம் எங்க வீட்டுக்கு வர்றது விஜய் அவர்கள் தான் பண்ணியிருக்காங்க. அதுல நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன் அப்படின்னு சொல்லி வைகோ அவர்கள் சொல்லியிருக்காங்க சார். அந்த விஷயத்தை எப்படி பாக்குறீங்க? உண்மையிலே வந்து நேற்று நடந்த அந்த சந்திப்புகளில் மு.க. ஸ்டாலின் வீட்டுக்கு போனார், வைகோ வீட்டுக்கு, அன்புமணி வீட்டுக்கு, சீமான் வீட்டுக்கு. இதில் பார்த்தீங்கன்னா அந்த வைகோ வீட்டில் உள்ள அந்த சந்திப்பு தான் ரொம்ப உண்மையாகவும் நேர்மையாகவும் இருந்தது. ஏன்னா வழக்கமாக எல்லாரும் என்ன பண்ணாங்கன்னா, விஜய் என்னதான் முதலமைச்சராக இருந்தாலும் விஜய் வந்து ஒரு மிகப்பெரிய உச்ச நட்சத்திரம். ஒவ்வொருத்தருமே விஜயை பார்ப்பதற்காக துடித்து கொண்டிருக்கிறது எல்லாருக்குமே தெரியும். அப்போ இந்த போன்ற அரசியல் கட்சி தலைவர்களின் குடும்ப உறுப்பினர்களும் அப்படி தான் இருப்பாங்க. அவர்களும் விதிவிலக்கவெல்லாம் இருக்க முடியாது. அப்போ அப்படி ஒருத்தர் நம்ம வீட்டுக்கு வராருக்கும் போது அவரோட இன்ட்ராக்ட் பண்ணணும், அவர் கூட ஃபோட்டோ எடுத்துக்கணுங்கிறதுல தான் எல்லாருடைய ஆர்வமும் இருக்கும். வைகோ வீட்டிலும் அதான் நடந்தது. ஆனால் அடுத்து அவர் பண்ணது தான் ஹைலைட்டு. அவர்கள் வீட்டில் வேலை செய்கிற அந்த பணிப்பெண்களையும் கூப்பிட்டு இன்ட்ரடியூஸ் பண்ணி விட்டு அவங்களோட பேச வச்சு ஃபோட்டோ எடுக்க வச்சது இருக்குல்ல, அது உண்மையிலே ஒரு மிகப்பெரிய பண்பு. அந்த இடத்துல யார் இருந்தாலும் அப்படி யோசிச்சிருக்கவே மாட்டாங்க, செஞ்சுருக்கவும் மாட்டாங்க. உண்மையிலே அந்த விஷயத்துக்கே வைகோ வந்து மிகப்பெரிய அளவில் நம்ம மனசில் வந்து உயர்ந்துட்டார். அதுக்கடுத்து அவர் சொன்ன மாதிரி இத்தனை ஆண்டு காலம் அவர் அரசியலில் இருந்தாலும் கட்சி தலைவர்கள் வந்து வைகோ தேடி போயிருக்காங்க. ஆனால் ஒரு முதலமைச்சர்கள் யாரும் போகலைங்கிறது நமக்கே ஒரு புதிய செய்தியாக இருந்தது. விஜய் அவர்கள் அவர் ஒரு புதிய தொடக்கத்தை ஆரம்பித்து வச்சுருக்காருன்னு தான் நினைக்கிறேன். இன்னும் சொல்லப்போனால் விஜய் அவர்கள் வைகோ வீட்டுக்கு வரப்போகிறாரு. வாசலில் வந்து துரை வைகோ நிற்கிறாரு. அவர் பார்த்திங்கன்னா ஒரு இறுகிய முகத்தோடு தான் நிற்கிறாரு. ஆனால் அதுக்கப்புறம் இவர் வந்து அவங்க வீட்டுக்குள்ளே போய் பேசினதுக்கப்புறம் அவருடைய முகத்திலேயே வந்து ஒரு மாற்றம் தெரிஞ்சுது. அதுக்கப்புறம் வைகோவுடைய அந்த பேச்சு, அந்த சிரிப்பெல்லாம் பார்க்கும்போது அது எதுவுமே வந்து ஒரு சம்பிரதாயமான பேச்சாவோ சிரிப்பாவோ தோணலை. அது வந்து ஒரு அடி மனசிலிருந்து ஒரு வெளிப்பட்டதாக தான் தோணுச்சு. உண்மையிலே அது ஒரு நெகிழ்ச்சியான சந்திப்பு தான். அண்ட் அதிமுகவில் பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு பெரிய பிளவே வந்து இருக்குது அப்படின்னு தான் சார் சொல்லணும். ஏன்னா ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா எஸ்பி வேலுமணி அவர்கள் இருக்காங்க, சிவி சண்முகம் இருக்காங்க, ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி இருக்காங்க. அவங்களுக்குள்ள என்னதான் பிரச்சனை நடந்துட்டு இருக்கு சார்? அதாவது இந்த தேர்தலில் அதிமுக 3ஆம் இடம் வந்ததே உடனே கட்சியில் வந்து ஒரு பெரிய சலசலப்பு தொடங்கிடுச்சு. என்ன காரணம் அப்படின்னா, ஏற்கனவே தாவேகாவோடு கூட்டணி வைத்து நம்ம தேர்தலை சந்திக்கலாம் அப்படின்னு சில அதிமுகவில் இருக்கிற 2ஆம் கட்ட தலைவர்கள் சொன்ன ஆலோசனையை எடப்பாடி பழனிசாமி நிராகரிச்சிட்டாரு. அதுக்கப்புறம் என்ன சொன்னாங்கன்னா, சசிகலா, ஓபிஎஸ், தினகரன் அந்த பிரிந்து போனவர்களையெல்லாம் ஒன்றிணைத்து தேர்தலை சந்திப்போம் அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கும் அவர் ஒத்துக்கலை. இன்றைக்கு பார்த்திங்கன்னா 3ஆம் இடம்ங்கிற ஒரு இடத்துக்கு தள்ளப்பட்டாச்சு. இப்போ நீங்கள் அதிமுக முன்னாள் அமைச்சர்கள் எஸ்பி வேலுமணி, சிவி சண்முகம், விஜயபாஸ்கர் பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்த்தீங்க அப்படின்னா, அவர்கள் அதிகாரத்தை விட்டு இறங்கி 5 வருஷம் முடிஞ்சு போச்சு. அவங்க என்ன நம்பிக்கையில் இருந்தாங்கன்னா, இந்த தேர்தலில் நம்ம ஜெயிச்சிருவோம், மீண்டும் நம்ம அதிகாரத்துக்கு வந்துடலாம், கோடி கோடியாக சம்பாதிக்கலாம்னு நினச்சாங்க. அது நடக்கலை.
அப்புறம் அதிமுக ஆட்சியில் இருக்கும்போது இவங்க சம்பாதிச்சதெல்லாம் பார்த்தீங்கன்னா கஜானா காலியாகிட்டே இருக்குது. அப்போ மீண்டும் அதை ரீஃபில் பண்ணணும்னா மீண்டும் அவங்களுக்கு ஆட்சி அதிகாரம் தேவை. அப்போ தாவேக்காவுக்கு நம்ம ஒரு ஆதரவு கொடுப்போம், அதன் மூலமாக ஒரு கூட்டணி மந்திரி சபைன்னு வச்சு அது உள்ளார நம்ம போயிட்டோம்னா மீண்டும் நமக்கு அதிகாரம் வரும், நிறைய சம்பாதிக்கலாங்கிறது அவங்களுடைய யோசனை. அதை எடப்பாடி பழனிசாமி ஏற்கலை. இதுதான் அந்த மோதலுக்கான துவக்க புள்ளி. அதுக்கப்புறம் இவங்க வந்து இந்த மாதிரி குரலை உயர்த்த ஆரம்பித்த பிறகு எடப்பாடி பழனிசாமி என்ன யோசிக்கிறார் அப்படின்னா, இப்போ நமக்கு ஆட்சி அதிகாரம் இல்லைன்னா கட்சியையே நம்ம வந்து கண்ட்ரோலில் வைக்க முடியாது போல இருக்கே அப்படின்னு ஒரு குறுக்கு வழியில் ஒரு முயற்சி பண்ணாங்க. பாஜகவுடைய ஆலோசனையின்படி அதிமுக ஆட்சி அமைப்பது, திமுக வெளியிலிருந்து ஆதரிக்கிறதுங்கிற அப்படி ஒரு முயற்சி நடந்தது. அதுக்கு அதிமுகவில் இருக்கிற சில பேர் ஒத்துக்கலை. நம்மளுடைய பரம எதிரியான திமுக ஆதரவில் எப்படி நம்ம போய் மந்திரி சபை அமைக்கிறது அப்படின்ட்டு. ஸோ இது எல்லாமே அங்கே வந்து ஒரு பெரிய பிரச்சனையாக இருந்தது. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அதிமுகவில் இருக்கிற ஒரு பிரிவினர், இப்போ சிவி சண்முகம், வேலுமணி போன்றவர்கள் நாங்கள் தனித்து செயல்படுறோம், தாவேக்காவுக்கு ஆதரவு கொடுக்குறோம் அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு வர்றாங்க. இதுதான் எடப்பாடிக்கும் இவங்களுக்குமான பிரச்சனையாக போயிட்டு இருக்கு இப்போ. ஆனால் இப்போ எடப்பாடி அவர்களை வந்துட்டு விட்டுட்டு இவங்க வந்து தாவேகா கூட சேர்ந்துட்டா அதிமுகவோட நிலைமை எப்படி இருக்கும் சார்? அதான் அதிமுக இரண்டாக பிளவுபடும். இவங்க போகிறதுனால அதிமுக அழிஞ்சிருன்னு சொல்ல முடியாது. சட்டசபையில் இருக்கிற உறுப்பினர்களில் ஒரு பிளவு ஏற்படும். அதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு 33 பேர் போனால் தான் அவர்களுடைய பதவியே தப்பிக்கும். இன்றைக்கி ஒரு 30 பேர் தான் வேலுமணி பின்னால் போயிருக்காங்க. அதனால் அந்த மாதிரி போக முடியாத அவங்களுடைய பதவிக்கே ஆபத்து. அப்படி போவதற்கு வாய்ப்பில்லை. இன்னும் ஒரு 3 பேரை கூட்டிகிட்டு போகணும். பட் என்ன இருந்தாலும் அதிமுகவுடைய அழிவை வந்து யாரும் தவிர்க்கவும் முடியாது, தடுக்கவும் முடியாது. ஏன்னா பாஜகவுடைய அடிமையாக மாறியதால் மக்கள் மத்தியிலேயே அதிமுகக்கான செல்வாக்குங்கிறது பெரிய அளவில் சரிஞ்சிருச்சு. அதனால் இப்போ இந்த மாதிரியான ஒரு பிளவு ஏற்படும். இன்னும் 2 பேர் உடச்சிக்கிட்டு போவாங்க. அப்புறம் சிவி சண்முகம் மாதிரி ஒருத்தர் அதிமுகவுடைய தலைமை பதவிக்கு வந்தால் என்ன ஆகுன்னு பாருங்கள். அவர் பற்றி உலகத்துக்கே தெரியும். அதனால் இதெல்லாமே அதிமுக அழிவதற்கான ஒரு அறிகுறியாக தான் எடுத்துக்கணும்.